வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியலுங்க. இது ரொம்பவே சுவையாக இருக்கும். எல்லா சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 நல்லா பொரிக்கிட்டோம். 200 கிராம் இதில் கருவேப்பு போட்ட 200 கிராம் பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைங்க. காயில் ஃபஸ்ட்டு உப்பு போடாதீங்க, முக்கால் பதம் வந்ததுக்கப்புறம் உப்பு போடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். உப்பு போட்டிங்கன்னா லேட் ஆகும். இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் இந்த தேங்காய் கலவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரை லெமனோட ஜூஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பீன்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.